சமயத்துல மாத்திரம் நாராயணன் நினைச்சுண்டா போறோம்னு அர்த்தம் இல்ல. ஓரோ க்ஷணத்துக்கும் அந்தம் உண்டு, ஓரோ மினிட்லயும் அந்தம் உண்டு. எப்ப வேணா அந்தமும் வரலாமே, சரீரமும் விழலாமே. ரொம்ப ஜாக்கிரதையா ஓரோ க்ஷணத்திலையும் இந்த பிரம்மஸ்திதியை பழகினால் மரண காலத்துல பிரம்மஸ்திதி இருக்கும். இல்லாட்டா மரண காலத்துல ஏமாத்தி விட்டு வாழ்க்கை பூரா பிரம்மஸ்திதி அபியாசம் பண்ணாத வாழ்க்கை மரண காலத்துல நாமம் ஜபிச்சுட்டு உயிரை விடலாம் நினைச்சா முடியாது. யாராவது நாம ஜபம் வெளியில இருந்து பண்ணினா கூட அது நமக்கு பண்ண முடியற ஒரு ஹெல்ப். ஒரு ஆள் உயிரை விடுறாருன்னா கிட்டக்கு போய் உட்கார்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்றதுன்னு வெளியில யாருக்கும் பண்ணலாம். ஆனா பண்ணினதுனால அது ஒரு ஹெல்ப் ஆகுமான்னு சொல்ல முடியாது. என்னத்தினாலன்னா நமக்கே தெரியும், யாரோ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம தூங்கி விட்டோம்னா அப்புறம் அவ சங்கீர்த்தனம் எங்க காதுல விழப்படுது. அதே மாதிரி மரண சமயத்திலயும் இந்த ஜீவன் சரீர பிரஜையை விட்டு ஒரு மயக்கத்துக்கு போயிடும். ஒரு மயக்கத்துக்கு போன அப்புறம் தான் உடம்ப விடுறது. தூங்குறத நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்பா, நம்ம நாங்க தூங்குறோம். தூங்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ கனவு கண்டு இருக்கோம், லௌகிகமா ஏதோ கனவு கண்டு இருக்கோம். அதே மாதிரி மரண சமயத்திலேயே யாரோ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா, நம்ம லௌகிகமா ஏதோ ஒரு கனவை கண்டுட்டே உடம்ப விடலாமே. அதனால எப்ப நம்ம பூர்ணமா சேஃப் ஆனோம்னா கனவுல கூட பிரம்ம விசாரம் வர மாதிரி இருக்கணுமா. கனவுல கூட நாம சங்கீர்த்தனமோ பகவத் தியானமோ பகவத் விசாரமோ வரா மாதிரி இருந்தா போயிடுச்சுட்டோம். ஜாக்கிரத்துல பூரா நம்ம என்ன பண்றோமோ அதுதான் கனவுல வரும். கனவை மாத்தி மறிக்கிறதுக்கு வேற டெக்னிக் ஒன்றும் கிடையாது. நனவுல ஜாக்கிரதையோட எதை பழகுறோமோ அது கொஞ்ச நாள்ல கனவுல வரும். இப்பவே வந்துடாது, ஏன்னா முன்னால பழகினதெல்லாம் இப்ப கனவுல வந்துட்டு இருக்கும். ஆனா மனசோட ஹேபிட்ட மாத்தி விட்டோம்னா கொஞ்ச நாள் கழிய மனசு கனவு காண்றது கூட நாம சங்கீர்த்தனமும் பகவத் தியானமும் பிரம்ம விசாரவுமா இருக்கும். அப்படியே வர 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 மரண காலத்திலையும் மனசு என்னத்தை நினைக்க போறது, அதுக்கு எதை சொல்லி கொடுத்துருக்கோமோ அதைத்தான் நினைக்கும். அதுக்கு பிரம்ம தியானம் பண்றதே மனசுக்கு பழக்கமாயிருந்தால், அதுவே ஹேபிட்டா இருந்தால் மரண சமயத்திலையும் பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டே சரீரத்தை விடும். சரீரத்தை விட்டா ஒரு கல்பூரம் எரிஞ்சு அப்படியே போகிற மாதிரி கம்ப்ளீட்லி என்ன சொல்ற ஜீவசக்தி வாசனா சக்தி அப்படியே ப்ளோன் அவுட் ஆயிடும். எது புனர்ஜனனம் அடையணுமோ அந்த புனர்ஜனனம் அடைய வேண்டிய வஸ்து அங்கே அஸ்தமிச்சிடும். புனர்ஜனனம் புனர்மரணம்ங்கிறது கிடையாது. புனர்ஜனனம் அடைய வேண்டிய ஆசாமி அங்கே க்ளோஸ் ஆயிடுவான். அப்ப என்ன ஜன்மபந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்தி அநாமயம். ஜனனம் மரணம்ங்கிற பந்தத்தை விட்டு அனந்தமான பரவெளி சிதாகாசம் அங்க வாசிக்கிறது, பிரகாசிக்கிறது. அதான் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னா, பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு பகவான் அதுக்கு பேரை சொல்ற. நிர்வாண ஸ்திதிய இந்த ஜீவன் அடையிறது. இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன संवादे சாங்கிய யோகோ நாம த்விதீயோத்யாயः.